لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் உள்ள படிப்பினைகளை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே 130வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், வமை யர்கபு அம் மில்லதி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்க முடியும்? இல்லா மன் சபிஹ நஃப்ஸஹு, அறிவிலியை தவிர, முட்டாளை தவிர வேறு யார் புறக்கணிக்க முடியும்? வலகது, நிச்சயமாக, இஸ்தஃபைனாஹு, நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம், துன்யா, இந்த உலகத்திலும் அவரை தேர்ந்தெடுத்தோம், வஇன்னஹு, அவரை நாம் தேர்ந்தெடுத்தோம், ஃபில் ஆখিরা, மறுமையிலும் தேர்ந்தெடுத்தோம், லமின ஸாலிஹீன், அவர் நல்லோருடைய அவர் இருப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேக்குறான். நீங்க பாருங்களேன், இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு லேசா கிடைச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் எல்லாருமே குழம்புவாங்க. எனக்கு அல்லாஹ் தஆலா அது கொடுக்கல, இது கொடுக்கல, எனக்கு அது கிடைக்கல, சொந்த வீடு இல்ல, ஒரு நல்ல தொழில் இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லாமே நினைச்சுவோம், குழம்பும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய மனிதர்களுக்கு, நிறைய நல்ல நல்ல மனிதர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது, ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபா, நீங்கள் இருசாராரும் உங்களுடைய இருசாருடைய இறைவனின் அருட்கொடைகள் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அல்லாஹ் கேக்குறான். உங்களுக்கு நிறைய அருட்கொடை கொடுத்திருக்கேன், அதுல நீங்க எதப்பா நீங்க பொய்யாக்குவீங்க? அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் என்ன நினைத்தால், லா தஹ்சுஹா, அதை எண்ண முடியாது, இன்னல் இன்சான லலதூமுன் கஃபார், மனிதன் நன்றி கெட்டவனாகவும் மறுப்பவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லிருக்காங்க. நான் உனக்கு அவ்வளவு அருட்கொடை செஞ்சிருக்கேன், ஆனா நீ என்ன செய்ய மாட்டுக்க, அதை நினைச்சு பார்க்க மாட்டுக்க, நன்றி செலுத்த மாட்டுக்க, நீ மறுக்கக்கூடியவனா இருக்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க. அந்த அருட்கொடைகளை மிகப்பெரிய அருட்கொடை தான் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த அருட்கொடை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த காசு, பணம், ஆரோக்கியம், மற்ற எல்லாம் கிடைக்கிறத விட ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் கிடைக்கிறது தான் மிக சிறந்த செயல். ஏன், இந்த உலகத்துல நம்ம எத்தனை நாள் வாழ்ந்துருவோம்? ஒரு 100 வயசு வாழ்வோமா, இல்ல ஒரு 200 வயசு வாழ்வோமா? என்னைக்காவது ஒரு நாள் செய்வோம், இறந்து போயிரும். அப்போ வாழ்வுக்கு மரணமே இல்லாத ஒரு நித்திய வாழ்க்கை எங்க இருக்குன்னா அது மறுமையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மறுமையில வெற்றி அடையணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், வெற்றி அடைய முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா வெற்றி அடைய முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒழுக்கமான வாழ்க்கைய தகப்பன் கண்ணு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்முடைய சமகாலத்திலேயே ஒரு பையன் அழகா தொலை வந்தாலோ, அழகா நோன்பு வச்சாலோ, குர்ஆனை ஓதினாலோ, நல்ல ஒழுக்கமான நிலையில இருந்தாலோ அவருடைய தந்தை என்ன செய்வாரு? நாம ஒரு நல்ல மகனை பெற்றிருக்கோம், நல்லபடியா இருக்கா அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? அதை வச்சு நேர்வழி பெறக்கூடிய தந்தைமா இருக்காங்களா இல்லையா? தந்தை தொலைய மாட்டாரு. ஒரு இடத்துல அவருடைய பையன் என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசல் நோக்கி நடந்து போவான். அப்ப இதை பார்த்துட்டு அவருடைய உள்ள உறுத்தும், நாம பெற்றெடுத்த நம்முடைய மகன் கூட என்ன செய்யறான், அந்த வயசுல போய் தொலை போறானே, நாம தொழாம இருக்கமே, இது குற்றமாச்ச, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பான அப்படி பயந்து போய் மகனால் திருந்திய தந்தைமார்கள் என்ன செய்யறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை கண்கூட பார்த்து கூட அவருடைய தந்தை ஆசிரியர் என்ன செய்யல, நேர்வழி கிடைக்கல. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நினைச்சிருக்கான், நமக்கு வழங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லி காமிக்கிறான், இன்னக லா தஹ்தி, நீர் விரும்பியவர் எல்லாம், மன் அஹ்பப்த, இன்னக லா தஹ்தி, நீர் நேர்வழியில் செலுத்த முடியாது, மன் அஹ்பப்த, நீர் விரும்பியவர் எல்லாம் நேர்வழியில் செலுத்த முடியாது, வலாகின் அல்லாஹ், என்றாலும் யஹ்தி மையஷாஉ, அல்லாஹ் தன் நாடியவர்களை நினைக்கிறான் நேர்வழியில் செலுத்துகின்றான், வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், யார் நேர்வழி உடையவர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். இந்த வசனம் எப்ப இருந்ததுன்னா, நீ புகார்ல எடுத்து படிச்சு பாருங்க, 4722 ஹதீஸா பதிவு செய்யப்படுது. என்ன அப்படின்னா, அபூ தாலிப்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அந்த அளவுக்கு பக்கபலமா இருந்தாங்க. அவங்களுடைய அத்தா மரணிச்சிருந்தாங்க, அப்துல்லா மரணிச்சதுக்கு அப்புறம் அப்துல் முத்தலிப் பாட்டனாருடைய அரவணைப்பு நினைச்சாங்க, வளர்ந்தாங்க. பாட்டனார் மரணிக்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய மகன் அபூதாலிபை கூப்பிட்டு, எப்பா நீ நல்லபடியா பார்த்துக்கணுமா சொல்லி நினைச்சாங்க, கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு பார்த்தாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு நபியாத வரைக்கும் நினைச்சாங்க, நல்ல முறையில பார்த்தாங்க. சமூகத்துல ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த அபூதாலிப். சரியா? எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா, மக்கத்து குறைஷ் அந்த காபிர்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூதாலிப் இருக்கிறது வரைக்கும் அவங்களால தொல்லை கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு பெருசா நினைச்ச முடியல, தொல்லை கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அபூதாலிப். இப்போ இவங்க மரண படுக்கையில் இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளே இருக்கணும், நமக்கு விருப்பமான நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதரர், நம்முடைய மனைவி இஸ்லாத்தை ஏத்துக்கிடாம கடைசி நிலையில சக்கராத்துடைய நிலையில இருக்கானீங்களே, அப்ப நம்ம என்ன செய்வோம்? எப்படியாவது அவங்க நினைச்சிருவோம் இஸ்லாத்தை ஏத்துக்கணும், எப்படியாவது நம்ம சொல்லிடுவோம், எப்படியாவது மாற மாட்டாங்களா நம்ம நினைப்பா, நினைக்க மாட்டோமா? நினைப்போம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நபித்துவத்திற்கு அதிகமான முறையில உதவி செஞ்ச ஒரு மனிதர் இந்த அபூதாலிப். இவங்க கடைசி அந்த மரண தருவாயில் இருக்கும்போது சொல்றாங்க, என்னுடைய சிறிய தந்தையே நீங்க என்ன செய்யுங்க, கலிமா மட்டும் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட பேசுவேன், உங்களுக்காண்டி சிபாரிசு பண்ணு. அப்படிதானே நேத்து நம்ம பார்த்தோமா இல்லையா? யார் தூய எண்ணத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி யார் கூறுகின்றாரோ அவருக்கு நாளைக்கு மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பக்கத்துல இருந்து அபூஜஹல் இன்னும் சில பேர் நினைச்சாங்க, என்ன அபூதாலிபே நம்முடைய முன்னோருடைய மார்க்கத்தை நீ விட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, சொல்றாங்க, இப்படி ரெண்டு பேர் நினைச்சாங்க, வாக்குவாதம் ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசி ஒரு கட்டத்துல அபூதாலிப் சொல்றாரு, இல்லப்பா நான் என்னுடைய மூதாதையுடைய மார்க்கம் இருக்கா இல்லையா அதுலயே மரணிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா அதை நினைச்சு அழுதாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான், இன்னக லா தஹதி நீர் என்ன செய்ய முடியாது, நேர்வழி செலுத்த முடியாது, மன் அஹ்பப்த நீர் விரும்பியவர் எல்லாம். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்காங்க தன்னுடைய சிறிய தந்தை அபூதாலிப் இஸ்லாத்துக்கு வந்துரும் சொல்லி, ஆனா அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கல. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மள விரும்பி இருக்கான். அப்படிதானே? இந்த உலகத்துல நம்மளை விட சிறந்த மனிதர்கள், அறிவாளிகள், பலசாலிகள், அழகான மக்கள், பதவி பட்டாளங்கள் எத்தனையோ மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சு. எந்த அளவுக்கு கிடைச்சிருப்பாருன்னா மிகப்பெரிய விஷயம். இந்த மார்க்கத்துக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒண்ணுமே செய்யல, சாதாரணமான முறையில் செஞ்சிருக்கோம், எடுத்திருக்கோம், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா சில மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நீங்க குர்ஆன்ல படிச்சு பாருங்க, 66வது அத்தியாயத்துடைய 11ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வலரபல்லாஹு மஸல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்கிறான். யார் தெரியுமா? இம்ரஅத ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன செய்றான், நீங்க ரோல் மாடல் சொல்லலாம். ஒட்டுமொத்த ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாரு ரோல் மாடல்? அப்படி என்ன ரோல் மாடல்? அவங்க சொல்றாங்க, இந்த காலத்து அவர் கூறினார், ரப்பி பினிலி என்னுடைய இறைவனே இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டித்தா, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயல்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, வனஜ்ஜினி மினல் கௌமி தாலிபீன் அவனுடைய அநியாயக்கார கூட்டத்தாரை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க? ஒரு ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அப்படிதானே? ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மார்க்கத்தை சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால என்ன செஞ்சா, மனைவின்னு கூட பார்க்காம, இளவரசின்னு கூட பார்க்காம என்ன செஞ்சா, துன்புறுத்தினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா? இஸ்லாம் நம்ம சாதாரணமா இருக்கும், நமக்கு வந்துச்சுன்னா கூட இஸ்லாத்தை ஏத்துடுவோம். நல்ல என்ன ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருக்கோம், நமக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அப்படிப்பட்ட நிலையில இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவோம். அப்புறம் நம்முடைய தந்தை சொல்றாரு, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா ஒரு சல்லி பைசா நினைச்ச மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்லுவாருமா. அப்போ நம்மளோட ஈமான் இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் உரைச்சு பார்க்கும். அது நினைச்சுவான் மனுஷன், இந்த உலகமா மறுமையா, இந்த சுகபோகமான வாழ்க்கையா மறுமையா அப்படின்னு சொல்லும் போது நினைச்சுவான், அப்படி மறுமையை விட்டுட்டு நினைச்சுவான், இதுல 20 நோட் போயிடுவான். ஆனா இவனுடைய மனைவி ஆசியா ராணி மாதிரி வாழ்ந்தோம். இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள்லாம் மேக்சிமம் என்ன இருப்பாங்க? நல்ல வீடு, நல்ல நகை, நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பிடணும், நல்லபடியா இருக்கும். இதுதான் ஆண்களோட பெண்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அன்னை ஆசியா ஒரு ராணியா இருந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்க, கற்பனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம், எனக்கு அந்த வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அந்த வாசகத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறோம்.
அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கணும், ஒரு பெண் செஞ்ச துஆவை என்ன செய்றான், அல்லாஹ் எனக்கு மறுமையில சொர்க்கத்துல என்ன செய்யும், ஒரு வீட்டை கட்டித்தா, இவங்களை விட்டு பாதுகாத்துன்னு என்ன செய்றான். அவங்க சொன்ன வார்த்தையை நமக்கு எடுத்து சொல்றான்னா இது என்னது படிப்பின இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய கணவன் என்ன செஞ்ச அந்த மார்க்கத்தை வெறுத்தான். ஆனா இவங்களை என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா ரோல் மாடலா காமிக்கிறான். பாருங்க, இவங்கள மாதிரி நீங்க இருங்கப்பா அப்படின்னு சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அது இல்ல இது இல்லைன்னு குழம்பாம அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அருள்குடையா இருக்கு, இந்த மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கான், எனக்கு தந்திருக்கான், அதுக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. வாக்ஸதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.